இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். இனியவர்களே, நேற்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாக இன்றைய வாசக பகுதி இருக்கின்றது. இயேசு பரிசேயர் ஒருவருடைய வீட்டில் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருக்கின்றார். விருந்து வைப்பது பற்றியும் விருந்தில் பங்கேற்பது பற்றியும் அறிவுறுத்துகிறார் இயேசு. தொடர்ந்து விருந்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு நபர் இயேசுவை பார்த்து, இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என கூறுகிறார். இறையாட்சி விருந்தை தொலைதூரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வாக பார்க்கின்றார் அந்த நபர். ஆனால் உடனடியாக அதற்கு பதில் தருகிற இயேசு, இறையாட்சி விருந்து பலருக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் அழைக்கப்பட்ட நபர்கள் அதில் பங்கேற்பதில்லை என்றும், வலிந்து அழைக்கப்பெற்றவர்கள் அதை சுவைப்பதில்லை எனவும் அறிவுறுத்துகின்றார். அழைக்கப்பட்டவர்கள் 3 சாக்கு போக்குகளை சொல்கிறார்கள். முதலாம் நபர் நிலம் வாங்கியிருப்பதாகவும், 2ஆம் நபர் ஏர் மாடுகளை ஓட்டுவதற்காகவும், 3வது நபர் திருமணத்தை முன்வைத்தும் சாக்கு போக்குகள் கூறுகின்றனர். லூக்கா நற்செய்தியை பொறுத்தவரையில் உடைமை, உறவுகள் மற்றும் பணி அல்லது வேலை சீடத்துவத்திற்கான தடைகளாக இருக்கின்றன. அந்த வகையில் இறையாட்சிக்கு பதில் தர மறுக்கின்றார்கள் இந்த 3 குழுவினர். அடுத்ததாக அழைப்பு அனைவருக்கும் திறந்துவிடப்பட்ட போது அதற்காக வலிந்து அழைக்கப்பட்டவர்கள் விருந்தின் சுவையை அனுபவிப்பதில்லை என்கிறார் இயேசு. நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் வறியோர் அல்லது ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர் ஆகியவரை அழைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இன்றைய வாசகத்தில் அப்படி இருப்பவர்கள் அழைக்கப்பட்டாலும் அவர்கள் அதை சுவைப்பதில்லை என்று சொல்லும் போது நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? விருந்திற்கான அழைப்பை நாம் பெற்றாலும் அதற்காக நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இறையாட்சி என்பதை நம் வாழ்வு என்று பொருத்தி பார்ப்போம். நம் வாழ்வு அன்றாடம் நம்மை அழைக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நாம் சாக்கு போக்குகள் சொல்லிவிட்டு அதிலிருந்து தப்பி ஓடுகின்றோம். இன்னொரு பக்கம் வாழ்வு நமக்கு தரக்கூடிய அழைப்பிற்கு ஏற்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதில்லை. ஆக 2 நிலைகளில் நாம் நம்மையே ஆய்ந்து பார்ப்போம். வாழ்க்கைக்கான பதிலிருப்பு ஆம் என இருக்கின்றதா? வாழ்க்கைக்கான என் அழைப்பிற்காக நான் என்னையே தகுதிப்படுத்திக் கொள்கின்றேனா? இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் ரோமை நகர திருச்சபைக்கு எழுதுகின்ற போது, ஒருவர் மற்றவர் தங்களுடைய திறன்களை சமூகத்தின் குழுமத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ள அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். கூட்டு இயக்க முயற்சியாக ஒருவர் மற்றவரோடு நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளும் போது அங்கே நாம் வாழ்க்கைக்கான பதிலிருப்பை செய்கின்றோம். ஆக வாழ்க்கை என்பது நம்மை அழைக்கும் போது அதற்கான பதிலிருப்பை செய்ய முயற்சி செய்வோம். நன்றி.